இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோரிலாம் இருக்குங்க. அந்த ஸ்டோரியை வந்து அதாவது உண்மை ஸ்டோரிங்க. அது இப்போ கூட நம்மளால் நம்ப முடியாதுங்க. ஆனால் வந்து அது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கோபி பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சனி சிங்னாபுரின் கதைங்க இது. சுமார் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மழை வெள்ளம்லாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டு இந்த ஆறு வந்து போயிட்டு இருக்கப்போ வந்து ஒரு பெரிய கல் வந்து கரை ஒதுங்கி இருக்குங்க. அந்த கரை ஒதுங்கின பிறகு வந்து ஜனங்கள் வந்து ஜனங்கள் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்த பிறகு அதை வந்து பார்த்து பயந்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து அது கிட்ட கூட போகலங்க. அதுக்கு அடுத்தது வந்து கல்லில் வந்து பிளட்டு வந்து அஹ், சொட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. அதை பார்த்து ஊரெல்லாம் பயந்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஊரோட தலைவர் ஒருத்தர் இருப்பாருங்க. அவருடைய கனவுல வந்து நைட்டு வந்து இது மாதிரி வந்து அந்த கல்லோட வந்து கடவுள் நான் தான், அதாவது சனி கடவுள் நான் தான், ஸோ என்னை வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லி அவர் கனவுல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நீங்கள் கோயிலெல்லாம் கட்டக்கூடாது, ஓப்பனில் இருக்கணும் நான். ஸோ அதே மாதிரி உங்கள் ஊரில் எல்லா வீட்லேயும் வந்து டோர் இருக்கக்கூடாது, முன்கதவு இருக்கக்கூடாது, ஓப்பனில் இருக்கணும், நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கனவுல வந்து சொன்னதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே வந்து அன்னையிலேருந்து, அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடி கதைங்க இது. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட இந்த நிமிஷம் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் போய் யாருன்னா பில்டிங் கட்டணும், யாருன்னா வந்து எதனா ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டோரு இருக்கக்கூடாதுங்க. ஸோ அது மாதிரி ரூல்ஸ் வந்து அங்கே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது கடவுளோட நம்பிக்கைங்க இது. ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து டோருன்றது இல்லைங்க, டோர் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேங்க் வச்சுருக்காங்க. பேங்க்கில் வந்து எலக்ட்ரானிக் டோர் வச்சுருக்காங்க. அதாவது டோர் எதுவுமே இல்லைங்களேங்க, எதனா திருட்டுத்தனம் நடக்குமானா அதாங்க அவங்க நம்பிக்கை. ஒருவேளை திருட்டுத்தனம் நடந்துச்சுன்னா கடவுள் உடனே வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாரு. ஒரு 7.5 வருஷம் வந்து அவங்கள கண்டிப்பாக வந்து அந்த துன்பத்தில் வந்து வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பிக்கைங்க. இது வரைக்கும் வந்து திருட்டுத்தனம் வந்து நடந்ததே இல்லைங்களா அங்கே. திருட்டுத்தனம் அங்கே நடந்ததே இல்லைங்களாங்க. அவ்வளோ நம்பிக்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த கடவுளை பார்க்க கிட்டத்தட்ட ஒரு டெய்லி வந்து ஒரு 40,000 பேர் 50,000 பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அங்கே இது வரைக்கும் வந்து கோயிலுன்றது பெரிய கோயில் கட்டதே இல்லைங்க, கட்டினதே இல்லை. ஸோ அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க. வரும் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.